இன்றைக்கி அன்புவோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு கேட்கலாமா? இன்றைக்கி சண்டேனா பிரியாணி இல்லாமல் எப்படி? ஸோ ஈவினிங்காக பிரியாணி பிளான் பண்ணியாச்சு. இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, எப்பயுமே எங்கள் அம்மா தான் பிரியாணி பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நானே பிரியாணி ட்ரை பண்ணேன். நார்மலாக எனக்கு பிரியாணி செய்ய தெரியும். இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இன்ச் பை இன்ச் கேட்டு கேட்டு பண்ண பிரியாணி இன்றைக்கி. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பிரியாணி ட்ரை பண்ணது அப்படின்னா என்னோடய சிஸ்டர் தான். அவங்க தான் ஒரு நாள் வந்துட்டு வெஜ்ஜு பிரியாணி ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் சரி சிக்கனில் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு அம்மா சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணாங்க. பட் சும்மா சொல்லக்கூடாது, எங்கள் அம்மா வைக்கிற சிக்கன் பிரியாணிக்கு இப்போ வரைக்கும் ஃபேன்ஸ் உண்டு. அதில் நான் தான் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி தான் பிரியாணி எங்கள் லைஃப்பில் மெல்ல மெல்ல உள்ளே வந்துச்சு. என்னோடய சிஸ்டர் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரியாணி அப்படின்னு ஒரு உணவு இருக்குன்னே சத்தியமாக எனக்கு தெரியாது. ஏன்னா சின்ன வயசில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சோறு, சாம்பார், ரசம், புளிக்குழம்பு இதுதான் அப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் தான் என்னோடய சிஸ்டர் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் சரி பிரியாணின்னு ஒன்று இருக்குது அப்படின்னே தெரிஞ்சது. அப்புறம் என்ன, சண்டே ஆனால் பிரியாணி தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷலே. இப்படி சண்டே பிரியாணி சாப்பிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிரியாணி இல்லாத சண்டேவை ஏற்றுக்கவே முடியல சத்தியமாக. அப்புறம் ஒர்க் போகிற இடத்துல நம்ம எதிர்பாராத விதமாக நம்ம வெளியே எங்கேயாவது சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது பிரியாணி தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நம்ம பண்ணுறதுக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, எவ்வளோ டேஸ்ட் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் மேக்ஸிமம் பிரியாணி தான் ட்ரை பண்ணுவேன். அந்தளவுக்கு பிரியாணி நமக்குள்ளே கலந்துருச்சு. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுக்கும் ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ தோசைனா ஒரு சிலருக்கு எப்போ கொடுத்தாலும் நான் தோசை சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. இட்லினா ஒரு சிலருக்கு எந்த டைம் கொடுத்தாலும் இட்லினா என் உயிர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பிரியாணியும். இந்த பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு தனி ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க. அதில் நானும் ஒன்று. எந்த சாப்பாட்டுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம சின்னதாக ஒரு கணக்கு எடுத்து பார்த்தா கூட நான் அடித்து சொல்லுவேன் 80% பீப்புளுக்கு பிரியாணி தான் ரொம்ப ஃபேவரட் ஃபுட்டாக இருக்குது. எனக்கும் தான். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கூட இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி தான் பிடிக்கும், பிரியாணி லவ்வர், பிரியாணி அடிக்ட் அப்படின்னு நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு கோடி நன்றிகள். எல்லோரும் நல்லா இருக்கணும்.